அந்த நேரம் ஆட்சியில் இருந்தவர்கள் ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகத்தின் ஊடாக உழைத்த வருமானங்கள் அது தொடர்பிலான குற்றச்சாட்டுகளுக்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக கூறினார். அவை தொடர்பில் நீண்ட விவாதங்களில் நாடாளுமன்றத்தில் அன்றகுமார திசாநாயக்கா பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியது உண்டு. அவ்வாறான பேச்சுக்கள் இலங்கையில் மிகப்பெரிய கவனங்களை ஈர்த்தது உண்டு. ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், அதே நேரம் இந்த ஊழல் நிறைந்த சிஸ்டத்துக்கு எதிராக தாங்கள் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுப்போம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னரும் அதே சிஸ்டம் தான் தற்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்றது. அவர்கள் தேர்தல் காலங்களில் குறிப்பிட்டார்கள், தாங்கள் சாதாரண போக்குவரத்தில் தங்களுடைய அமைச்சர்கள் செல்வார்கள் போன்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னர் அவர்களும் அதிநவீன சொகுசு வாகனங்களிலேயே பயணிக்கின்றார்கள். தற்பொழுது அதிநவீன சொகுசு வீடுகள் அமைச்சர்கள் வாங்குகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு அவர்கள் தற்பொழுது இலக்காகின்றார்கள். அதே நேரம் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்த விடயத்தில் பதிவு செய்யப்படாத நிறுவனம், அதே நேரம் அந்த தரத்தை பரிசோதிக்கின்ற நிறுவனத்திற்கான பதிவு என்பது முடிவடைந்திருந்த நிலைமை, இவை அனைத்தும் கோப்புக்குழு விசாரணையில் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் என்பது என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் மிகப்பெரிய கரையை தற்பொழுதைய காலத்தில் உருவாக்கியிருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது அமைச்சரவையில் இருக்கின்றவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் அதே நேரம் ஜேவிபியின் புலவத்தைக்கும் இடையில் மிகப்பெரிய முரண்பாடு ஒன்று தோற்றம் பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தற்பொழுது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டவர்கள் உடனடியாக அந்த பதவியிலிருந்து விலத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புலவத்தை, குறிப்பாக ஜேவிபி அவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும், எனினும் தன்னுடைய ஆட்சியில் அவ்வாறான ஒரு கரையை தாங்களே வெளிப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அன்றகுமார திசாநாயக்கா செயற்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இது கொழும்பை தளமாக கொண்ட ஊடகங்களுடைய செய்திகளாக இருக்கின்றது. எனினும் தற்பொழுது இந்த எண்ணெய் விலையேற்றம் அல்லது அதே போன்று எரிவாயுகள் விலையேற்றம், மின்சாரத்தினுடைய விலையேற்றம் என்பன மிகப்பெரிய அளவு அது இலங்கை சார்ந்த விடயம் இல்லை. அது மத்திய கிழக்குடன் தொடர்பட்டதென பார்க்கப்பட்டாலும் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகின்ற விடயங்கள் இடம்பெறுகின்றது.